3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு டெல்லியில் ரசிகர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்திய அணி வீரர்கள் இன்று மாலை மும்பையில் நடைபெறும் பிரம்மாண்ட வெற்றி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருப்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றிருக்கிறார். விஜயின் கருத்து நீட் பற்றி தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கும் நிலையில் விஜய் ஆதரவு அரசியலை முன்னெடுப்பது பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ராஜஸ்தானில் தாம் பிரச்சாரம் செய்த தொகுதிகளில் பாஜக தோல்வியடைந்ததால் அதற்கு பொறுப்பேற்று தன்னுடைய மாநில அமைச்சர் பதவியை மூத்த தலைவர் கிரோடிலால் மீனா அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உடுப்பி, குடகு, தட்சிண கன்னடா உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாக வழக்கறிஞர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் மீது பாலியல் புகார் கொடுத்த பெண் இதுபற்றி காவல்துறை முழுமையான விசாரணையை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேற்குவங்க ஆளுநர் CV ஆனந்தபோஸ் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய இருக்கும் பகுதிகளில் திட்டத்திற்கான நிதியை கடனாக வழங்கும் பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கோவையில் கோயம்பேடு அங்காடி அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கூலி தொழிலாளி ஒருவரை கைது செய்தனர். கோயம்பேடு கூடலூரில் பெய்த கனமழையால் சுமார் 500க்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் சாய்ந்து 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். நீலகிரி மாவட்டம் புதுச்சேரி அரசு மீது பாஜக MLAக்கள் தங்கள் கட்சி தலைமையகத்தில் புகார் கூறியிருப்பதாக வெளியான தகவல் பற்றி அந்த மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மழுப்பலாக பதிலளித்தார். புதுச்சேரியில் ஊழல் மற்றும் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.